எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஒரு ஆப்பை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஜெப்டோ அப்படின்ற ஒரு ஆப். அது எப்படின்னா இந்த டெலிவரி ஆப் மாதிரி தான். ஸோ கிராசரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடு தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு டெலிவரி ஆப்பு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்டருக்கு உங்களுக்கு ₹125 ஆஃபராகவே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் ₹125 லெஸ் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிளாக ஒரு 150க்கு நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ₹25 ப்ளஸ் ஒரு $10 to $15 அந்த டெலிவரி சார்ஜ் மாதிரி போடுறாங்க. ஸோ நீங்கள் அது ஒரு 35, 40க்குள்ளே அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 6 ஆர்டர் வரைக்கும், ஃபஸ்ட்டு 6 ஆர்டர் வரைக்கும் பர் டேக்கு, 1 டேக்கு ₹100 அப்படின்ற மாதிரி 150 டேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100ன்னு சொல்லிட்டு 6 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபராக கொடுக்குறாங்க. வேணுன்றவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் ஐஃபோன் யூஸருக்கு இப்போ பெங்களூரில் ஒரு ரீசெண்டாக ஒரு இஷ்யூஸ் ஒன்று போயிட்டு இருந்தது. பட் அது உண்மையாக பொய்யான்றது தெரியல. ஸோ ஐஃபோன் யூஸர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பே பண்ணுற மாதிரியும், ஆண்ட்ராய்டு யூஸருக்கு கம்மியாக காட்டுற மாதிரியும் ஒரு ப்ராடக்ட். இப்போ இதில் ஆண்ட்ராய்டு யூஸர் பார்த்தீங்கன்னா ₹50 காட்டுற ஒரு ப்ராடக்ட்டு ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹70 அந்த மாதிரி காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பெங்களூரில் போயிட்டுருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த பர்டிகுலர் ஜெப்டோவில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணி ஃபுல்லாக வாங்க சொல்லலை, ப்ரொமோட்டும் பண்ணலை. உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் அந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கிக்கிங்க. அதே மாதிரி எல்லா சைட்லேயும் பாருங்கள், அமேசான், ஃப்ளிப்கார்டு இல்லை மற்ற எதில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ எதில் உங்களுக்கு ஆஃபர் கன்வீனியன்ஸாக இருக்கோ, உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அங்கே நீங்கள் உங்கள் காசை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தப்பு இல்லை, ஏன்னா உங்கள் காசு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடையை நம்மளை நம்பி தான் கடை நடத்திட்டு இருக்காங்க, ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களால் என்னென்ன முடியுமோ அதுவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன்லேயே நம்ம இருக்காமல் வெளியும் கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஆஃபர் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, தப்பு இல்லை. ஏன்னா நம்ம காசு, நம்ம ஒரு பொருளை ₹100 கொடுத்து வாங்குறதுக்கும் அதே பொருளை ₹50 கொடுத்து வாங்குறதுக்கும் நமக்கு அது என்ன லாபமோ அதை தான் நம்ம வாங்குறோம். ஸோ அதனால் தப்பு இல்லை.